ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் டூல்ஸ் அண்ட் கார்டனிங். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட் கம்ஸ் போன்சாய். எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த அடினியம் ஒபிசம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு போன்சாய் ட்ரை பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டு நீங்கள் இந்த பிளான்ட் வச்சு பண்ணலாம். ஸோ அது போக வேறு என்ன இந்த பிளான்ட்டில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ப்ளஸ் ரூட் ட்ரைனிங். அது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இனிமேட்டும் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நம்ம கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டில் இருக்கிற ஒரு ஒபிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரே கொடுக்கல, என்ன ரீசன் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை நான் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடினியம் ஒபிசம் கிராஃப்டட் ஒன்று. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். கிராஃப்டட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் அந்த அளவுக்கு கொடுக்காது. சீட் க்ரோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியான ஒரு கிராஃப்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் ஹெல்த்தாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃப்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திண்ணமாக இருக்கும். பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு மெச்சூர்டான ஒரு பிளான்ட் தான். ஸோ இதோட ஃப்ளவர்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சிம்பிளான ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று செம பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சன்லைட் ரொம்பவுமே முக்கியம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடினியம் ஒபிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் டைரக்ட் சன்லைட் கண்டிப்பாக தேவைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங். ஸோ வந்து சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து நிறையா மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று வரும், ஸோ இது ஒன்று இருக்குது பாருங்கள், ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து வச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸாக உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதனால் ப்ரூனிங் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டானது. ஸோ டிப் நம்பர் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங். ஸோ வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடினியமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடெக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ராட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை காப்பாற்றுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு இந்த பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ரூவ் ஆச்சு. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ராடக்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை ஃபுல்லாகவே சொல்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரிங் பொறுத்தவரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடினியம் பிளானே நீங்கள் வாரத்துக்கு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஊற்றினீங்கனாலே ரொம்ப போதுமானது தான். எப்போவுமே இந்த சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாகவே இருக்கும்படி பார்த்துங்க. ஸோ டிப் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூட்டிங். ஸோ அப்ரூட்டிங்கை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ரூட்டிங் நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. எவ்வளோ இயர்லி ஒன்ஸ் பண்ணலாமா இல்லை 6 months ஒன்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ பிளான்ட்டோட ஹெல்த்தி கண்டிஷனை வச்சு பண்ணலாம். என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது தான். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் ட்ரெயின் பண்ண பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வந்து ஹெல்த்தி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்கவே இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு போன்சாய் அட்ராக்டிவ் லுக்குக்காக நீங்கள் வந்து அப்ரூட்டிங் பண்ணலாம். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த்தி பிளான்ட் வந்து அதோட ப்ராடக்ட்ஸ் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஆயிரும்.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5 ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன ஒரு மீடியாவில் வந்து நீங்கள் சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மண் உரம் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்டு சூப்பராக வரும். நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு உரமும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பொட்டாசியம் கம்மியாக இருக்குது, பாஸ்பரஸ் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மண் கலவை நீங்கள் தயாரிக்கும் போது அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னல் ஃபீடிங் தேவை கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாயில் மீடியா நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நீங்கள் வந்து பிளெயின் சாயில் தான் எடுத்துக்கலாம். அதில் 30% வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டு, 20% வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் வேஸ்டேஜ் இல்லை கவு மேனுவல் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு சாயில் மீடியாவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னலாக உரமும் கொடுக்க வேணாம். மேபி நீங்கள் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் மட்டும் நீங்கள் சைடில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஃப்ளவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கான்ட்டு. நான் என்னோட ஃப்ளவரிங் பிளான்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே கொடுப்பேன். ஸோ என்பிகே கொடுக்குறதால வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிகேவோட விரிவாக்கம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்குது 19:19:19 இல்லைனா 20:20:20. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை வந்து சாண்டில் வந்து ஊற்றினாலும் சரி, இது வந்து நீங்கள் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் வந்து சூப்பராக வரும். அடினியம் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளவரிங் பூஸ்டருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடினியம் ஒபிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எப்படி அதிகமாக வர வைக்கிறது, ஸோ இதுக்குண்டான ஃபெர்டிலைசர் இந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.